ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் சேர்ற மாணவர்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா ஃபீஸ் தாங்க பெரிய பிரச்சனை. மொத்தம் இன்ஜினியரிங்கில் சேர்றதுக்கு 3 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா, செகண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, தேர்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிறது. இந்த வீடியோவில் கவுன்சிலிங் மூலமாக இன்ஜினியரிங் சேரக்கூடிய மாணவர்களுக்கு 4 வருஷத்துக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ன செலவாகும், கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கல்லூரிகள் எல்லாம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் தான் வாங்குறாங்களா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டோட இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மாணவர்களே, காலேஜ் ஃபீஸ் தெரியாமல் காலேஜை சூஸ் பண்ணிடாதீங்க. வாங்க காலேஜ் ஃபீஸை பற்றி பார்ப்போம். கவுன்சிலிங் மூலமாக இன்ஜினியரிங் சேரக்கூடிய மாணவர்கள் முதல் பட்டதாரியாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 25,000 தான் கல்வி கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே இது நீங்கள் முதல் பட்டதாரியா இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு 50,000 ரூபாய் கல்வி கட்டணமா நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த கல்வி கட்டணத்தை எல்லா கல்லூரிகளும் வாங்குறாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி. கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸை எந்த கல்லூரிகளும் வாங்குறது கிடையாது. அப்ப என்னதான் சார் ஃபீஸ், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீங்க கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் கல்லூரிகளை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் இப்ப எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. இது கல்லூரியை பொறுத்து மாறுபடும். ஒரு சில கல்லூரியில் 2 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டால போனால் கூட இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே படிச்சீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 2 லட்ச ரூபாக்குள்ளே வரும். இதே நீங்கள் வெளி மாவட்டத்தில் கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்து படிச்சீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,20,000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளோ வருது? கல்வி கட்டணம் 1.5 லட்சம், ஹாஸ்டல் ஃபீஸ் 1,20,000, அப்போ 2,70,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுது. அது போக உங்க பஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் இல்லாம வெளியூர்ல போய் நீங்க படிக்காதீங்க. இது வந்து கவர்மெண்ட் கோட்டால போகக்கூடிய மாணவர்களுக்கு. அதனால மாணவர்களே, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு கல்லூரிக்கு கல்லூரி மாறுபடும். தயவு செய்து மாணவர்களே, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த கல்லூரியை தேர்வு பண்ண போறீங்களோ அந்த கல்லூரியோட கல்வி கட்டணம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. கல்வி கட்டணமே தெரியாம நீங்க கல்லூரியை செலக்ட் பண்ணிட்டு உங்களால நாளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் படிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஃபீஸ் கட்டலைன்னா உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. காலேஜ் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க காலேஜை சூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.